ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் கோலா உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். கூட உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு கப் தேவையான சோயா சங்ஸை நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கூட ஒரு உடச்சக்கடலை பவுடர், அந்த தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அது கூட பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து பொருள் எடுத்துத்தையும் சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசையும் போது லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டும் நம்ம கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும். நல்ல ஒரு ரவுண்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அது ஒன்றா உருட்டி நல்லா பாயில் ஆகிருக்க ஹாட் ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஒன்றா போட்டு பொறுமையாக டீப் ஃப்ரை பண்ணணும். ஒரு பாலாக செப்பரேட்டாக போட்டதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா சுவையான வெஜ் கோலா உருண்டை தயாராகிடுச்சு.